ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மேபிக்ஸ் தமிழ். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிடி சீரிஸ் பார்ட் 2 வீடியோ தாங்க போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ இருக்குது, அதோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட போன வீடியோ எதில் முடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடரை போய் மீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரைடர் வந்து எதை செய்ய போனால் நம்ம ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, நம்ம போய் ஹேர் கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்பர் ஷாப் கூப்பிட்டு போவோம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்குள்ள ஹேரை வச்சுட்டு வந்துடுவோம். சரி ரைட்டு பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கும்னு சொல்லி நம்மளை போய் சாப்பிட சொல்லுவோம். அந்த சாப்பாடு கடையே நம்ம பார்பர் ஷாப் நேராக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் ஈவனாலும் ரைடர் வந்து சம்பவம் பண்ணி விட்ருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கடையில் வந்து நம்ம வந்து கொள்ளையடிக்க வந்திருக்கோம், அது எப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுவோம். அதை மாதிரி அந்த கடைக்காரை காண்டாகி நம்மளை ஷார்கெட் சுட வந்துடுவான். சரி, அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி நம்ம வந்து மிஷினை முடிச்சிடுவோம். இப்போ வந்து அந்த மிஷினை முடிச்சது வந்து கண்டினியூஷன் தாங்க பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கார்லேயே போகிறோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கூட நம்மளை வந்து ஐடல் வுட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. சரி ரைட்டு. நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வண்டி நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டி பழகிட்டோம். சரி ஓகே பரவாயில்ல. இப்போ தாங்க சொல்லி வாய முன்னே ஒரு போலீஸ்கான ஏஜ் தள்ளிட்டேன். சரி பரவாயில்ல. நம்மளை வந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. சரி லெஃப்ட்டு ரெட் கலர் மார்க் இருக்குது. கைஸ் கரெக்டாக அந்த ரிகார்டிட்டோம். ஓகே நைஸ். நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறான்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேக்கிட்ட போகிறோம். செட் ஆகிக்கிறோம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த அந்த இந்த இந்த டேகு, அதாவது இந்த ஸ்ப்ரே அடிச்சு வச்சுருக்கா இல்லை பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் நம்மகிட்ட இருக்க ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அந்த நம்ம ரைட்லேருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கும், அதை வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணது என்ன ஆகும்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் இப்போதைக்கு நம்ம வேலை. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து அங்கிட்டு இருக்கும் கைஸ், அது தெரியாமல் நம்ம வந்து உங்ககிட்ட முட்டுசனில் வந்து குதிச்சு பண்ணிகிட்டு இருப்போம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கிட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து வெளியே இருக்கணும். பார்த்தீங்கன்னா வெட்டியாக குதிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கே எதுக்குன்னே தெரியாமல் இன்னும் இந்த மாதிரி தான் வெட்டியாக ஒன்றும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி போவேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தா தான் தெரியும் இது எதுக்கு நம்ம மேலே ஏறினோன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கீழே குதிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மேப்பை பார்த்து இங்கிட்டு வழியாக பின்னாடி குதிச்சு போயிடுவேன். அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே தாங்க கைஸ் இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு இங்கிட்ட வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்கோம். வேஸ்ட்டாக போச்சு கைஸ். நம்ம வந்து தேவையில்லாமல் இங்கிட்ட குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இங்கே வந்தாலே முடிஞ்சிருக்கும். இங்கே வேணாலும் டக்குன்னு அவனை எய்ம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து எய்ம் வச்சாலே தெரில. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து மறுபடியும் காலைல போய் ஏற சொல்கிறாங்க. நம்ம இப்போ காலைல போய் ஏறினா எங்கே போய் சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் டெரிட்டரிக்கு போகலான்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல போகலாம். டிரைவ் டு ஈஸ்ட் லாஸ் சாண்டோஸ். இப்போ நம்ம வந்து ஐடல் வுட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் லாஸ் சாண்டோஸ் போகிறாங்க. நீங்கள் சொல்லும் போது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப தூரம் போகணுமோ அது இதுன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே சப்பையாக ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் வந்துடுதுக்கு சடப்பா. நமக்கு அசிங்கமாக போச்சு. சரி ஓகே பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி பல்ப் அடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மைனஸ் போட்டோம். அது எது போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவனோட கார் நம்ம அப்போ முட்டோம் கைஸ், அதுக்கு தாங்க அது வந்து சீடு போட்டோம். சரி ஓகே. நம்ம அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி சரி பரவாயில்ல. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது இடத்த ஸ்ப்ரே பண்ண வந்திருக்கோம். அப்போ கரெக்டாக வந்து கட்சின்னு ஓடுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க தான் வந்து பாலாஸ்லேங்க. இவங்க வந்து பர்பிள் ட்ரெஸ் போட்டுருவாங்க. இவங்க வந்து நம்மளுடைய எனிமி கேங்க கைஸ். ஸோ அதாவது இவங்களோட இதுதான் இந்த ஸ்ப்ரே போல் இவங்கள்ட்ட தான் நம்ம வந்து ஆக்குபை பண்ணுறோம் போல். சரி பரவாயில்ல. நமக்கு வந்து பெரிய வேணாட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. நமக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்கிறேன், நம்ம வேலையை பார்ப்போம். ஓகேவா, நம்ம வந்து அங்கிட்டு போக சொல்கிறேன் போகலாம். ஓகே, இங்கிட்ட வந்து அந்த ஃபென்ஸு மேலே இருக்குது. நம்ம ரன் பட்டனை டபுள் டப், அதுதான் எனக்கு தெரியுமே கைஸாக ஜம்ப் பண்ணுற பட்டன் தான். ஓகே, நம்ம வந்து ஜம்ப் பண்ண பார்க்கணும். அந்த ஃபென்ஸ் மேலே ஜம்ப் பண்ணிட்டாங்க. சூப்பர். இப்போ நம்ம வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே தான் காட்டுது. இங்கே கீழே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அது மேலே ஏற ஆரம்பிச்சு. மேலே ஏறி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு எங்கடா இங்கே தானே மேலே தானே காட்டுது அப்படின்னு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போவே. லெஃப்ட்டில் போய் பார்த்து ரைட்டில் பார்த்தா அங்கே இருக்குது கேஸ். சூப்பர் கேஸ், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நைஸ். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்போ இப்போ வந்து ஸ்ப்ரேங்கிற பாருங்க. நம்ம ஸ்வீட் வந்து வந்துடுவான். ஓகேவா, அவனுக்கு வந்து அவன் காலில் வந்து ஏற சொல்கிறான். அதாவது அப்படின்னா அவன் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வருவானா, அதுக்கப்புறம் நம்ம தான் ஓட்டிகிட்டு போடுவான். சரி பரவாயில்ல, நம்ம தான் ஓட்டலில் வந்து கொஞ்சம் திறமைசாலி அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டு வந்து போவோம் கைஸ். கோ பேக் டு ஸ்வீட் ஹோம்க்கே இப்போ நம்ம கூட்டு போயிட சொல்கிறேன்.
ஸோ இப்போ தானே சொன்னேன் நம்ம வந்து வண்டி திறமையாக ஓட்டுறோம். நம்ம சைக்கிளுக்கான ஏற்றி தூக்கிட்டு பாவத்தாவே அவன் பாட்டுக்கு 17 இருந்தான். சரி பரவாயில்ல. நம்ம பாட்டுக்கு அந்த சைடு போயிடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே இந்த சைடு தான் போவோம். ஆனால் ஒரு வாட்டியாவது நம்ம குரூப் ஸ்ட்ரீட் நேராக, அதாவது அந்த வழியாக நேராக போனது போல் குரூப் ஸ்ட்ரீட்டுக்கு நேராக என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம் அப்படின்னா எங்கிட்ட தான் எடுத்து வந்தேன். சரி ஓகே, இட்ஸ் லைக் ரைடிங் பேக்கு பைக் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சூப்பராக நம்ம ஓட்டினவங்க சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல. ஓகே அது இதுன்னு பேசுகிறேன், அப்படி பேசட்டும். இப்போ தாங்க பேசட்டும்னு சொன்னேன், பேசி முடிச்சிட்டேன். சரி ஓகே, நம்ம மிஷின் பாஸ்ட் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் கைஸ் நைஸ். $200 கிடச்சிருக்கு. அது எது கிடச்சிருந்தே தெரில. சரி பரவாயில்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட் மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா க்ளீனிங் தி ஹுட். ஓகேவா? ஓகே தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு கிராண்ட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து இந்த கார் என்னென்னு பார்த்தா இந்த கார் நல்லாவே இருக்காது. எத்தனை பேர்னு பார்த்தேன், நானும் அவனும் ஒருத்தன் தான். ஸோ நம்மளோட பைக்கை நம்ம ஸ்பான் பண்ண போகிறோம். இது என்ன ப்ரோ பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் கைஸ், நம்ம வந்து சீட் கோடு போட்டிருக்கோம். அதனால் அந்த கார் ரொம்பவே நல்லாவே இருக்காது கைஸ். சும்மா வந்து கேவலமாக கண்ட்ரோல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த பைக் வச்சுருக்கோங்க. இனிமேல் நம்ம 2 பேர் போனால் கண்டிப்பாக இந்த பைக்கு தாங்க எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரைடரை கூட்டிகிட்டு போய் அந்த மேப்பை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே ரெட் கலர் லைட்டிங் வந்து நிப்பாட்ட சொல்கிறேன். ஓகே நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினோடனே அவங்க இறங்கிட்டாங்க. இங்கே வந்து கட்சின்னு ஓடுது கைஸ். யார் அவன் இந்த இடத்துல நான் அப்படின்னு கேட்குறான், அது இதுன்னு சொல்கிறேன். ஓகே சொல்லட்டும், பேசிக்கிட்டோம். ஓகே கைஸ், இதுவுமே விட்டால் ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கோ பீட் அப்டி கிளாக்கி எனக்கு தெரிஞ்சு அவனை போய் நம்ம கொள்ளணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுதான் நம்மளோட பொழப்பு. என்ன ப்ரோ இப்படி கேவலமான பொழப்பெல்லாம் வச்சுருக்கீங்க, கொள்றதெல்லாம் ஒரு பொழப்பா ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, கைஸ் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அப்படிலாம் நினைக்க மாட்டோங்க. சும்மா ஒரு கேமு, அதனால் நம்ம அப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து இந்த இவன் தான் அந்த கிராக் டீலர் போல் அப்படின்னு நினச்சிட்டு இவனையும் போட்டு தள்ளிடுவோம். சரி ஓகே, நான் போட்டு தள்ளினவொடனே வந்து போய் பேசிக்கிட்டு இருப்பேன் 2 பேர். இந்த சீனே மாசாக இருங்க, இந்த சீஜி அப்படியே உரைப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன இதுன்னு. சரி ஓகே, நீங்கள் பேசட்டும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சீன்ஸை வாயிலே ஒரு மீட்டிங்கை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சார் சூப்பர் சீனுங்க. டப்பு மூஞ்சிலே முடிச்சுருவாங்க. சார் செமையாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் மேப்பில் இடத்த காட்டுவாங்க. சரி ஓகே, நீங்கள் காட்டுற இடத்துக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இங்கே பக்கம்தான் கைஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம கரெக்டாக அந்த நிப்பாட்டிடும் கைஸ். கிராக்டு நம்ம இல்லவே. ஆமாம், நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி நம்ம ஸ்வீட்டு ஓகே. கிராக்டன் இந்த வீட்டுக்குள்ளே கைஸ் இவர் வந்து கெத்தாகவே பேசுகிறாங்க. குட் மார்னிங் அப்படின்ட்டு போய் ஜாலியாக குட் ஆஃப்டர்நூன் சொல்லி அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கைஸ் இவன் தான் கிராக் டீலர் போல் வந்துட்டாங்க. இப்போ நம்மளை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இவன் எல்லாத்தையும் கொள்ள சொல்கிறேன். அதனால் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய யூஸியை வச்சு பட்டு ஈஸியாக கொடுத்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து கோ பேக் டு ஸ்வீட் ஷாப். அதாவது ஸ்வீட்டை வந்து அவன் வீட்டுக்கே போக சொல்கிறேன், கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து அதே மாதிரி பைக்கில் ஏறி அவன் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அப்போ நம்ம வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகலாம் கைஸ். அங்கே மேப்பை பார்த்துட்டு போகிற வயலில் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வரான். சரி பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு பேசட்டும், நம்ம எதாவது பண்ண போட்டோம். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு கெத்தானி பாடலான்னு பார்த்தே வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கொண்டுட்டு போயிடுச்சு. நான் அப்புறம் பேசட்டும். ஓகே கைஸ், பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம மிஷின் பாஸ்ட். ஓகேவா? சூப்பர். நம்ம அடுத்த மிஷினையும் முடிச்சிட்டோம் பர்ஃபெக்டாக. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த மிஷினும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைவ் த்ரூ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வண்டி ஓட்டுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கெட் இன் தி கார். ஓகே, காரில் நம்ம தான் கூப்பிட்டு போகணும் போல். சரி ஓகே, நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம். எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா கிளக்கின் பெல் அப்படின்னு அங்கே ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, அப்படி நம்ம பாட்டுக்கு ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இருப்போங்க. ஸோ வந்து நேராக வந்து விழுவாங்க சூப்பேன். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இது குறுக்கு சந்து வழியாக போகலாம். நம்ம வந்து குறுக்கு சந்து வழியாக போகலாம், கெத்தாக போகலான்னு நினச்சிட்டு போனேன் கைஸ். ஒரே அசிங்கமாக போச்சு. நம்ம பல்ப் வாங்குறதெல்லாம் சாதாரண வச்சுங்க. அப்படி என்ன ஒரு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முட்டு சந்து கைஸ்.
என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அப்பப்போ இந்த மாதிரி தான் பல்க் வாங்குவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி இப்போ நம்ம வந்து என்ன சீட்டு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம் மேனேஜ் போட்டோம். ஏன்னா நம்ம போய் இடிச்சனால டேமேஜ் ஆகிடுச்சு காரை. சரி ஓகேவா, சீட் கோட் போட்டு பின்னாடி போய் நிப்பாட்டிட்டோம். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், செஷன் பேசுவாங்க. சரி ஓகேவா, அது வந்து அப்புறம் வந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த காரை வந்து சேஸ்டோன்னு பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த காரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி இந்த காரை வெடிக்க வைக்கிறேன்றாங்க. அவ்வளோதான் மேட்ரு. சேஸ்டோன்னா இடாட்டி அந்த மீன் தான். நம்மளும் வந்து கார் வச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். அவங்க நம்ம காருக்குள்ளே உட்காந்து அவங்க சுடுறத விட நம்மளே சுட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் காலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 ஃபயர் பட்டன் மாதிரி தெரியும். இந்த ரைட் ஃபயர் பட்டன் தான் ரைட் சைட் சுடுவோம், லெஃப்ட் பக்கம் தான் லெஃப்ட் சைட் சுடுவோம் கைஸ். அப்போ அவன் ரைட் சைடில் இருக்குன்னா அந்த ரைட் சைடு எடுத்து வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம சுட்டதுலேயே அந்த வண்டி தெரிச்சிருச்சு, அவ்வளோதான். சூப்பர், நம்ம அந்த வண்டியை கொளுத்திட்டோம். அதுபோல் இவன் ஒருத்தர் ஓடி வருவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே இருக்க எல்லா பாலாஸ் கேங் மறுபடியும் அவங்க போட்டு தர சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரே ஏற்றிடுவோம் அவங்க அள்ளி. சூப்பர். அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் ஸ்வீட்டோட வீட்டுக்கு தான் போக சொன்னாங்க. ஓகே போயிடலாம். அதாவது இங்கே தாங்க சார் தப்பு பண்ணிடுவேன். நான் பாட்டுக்கு பெரிய இவனாவது இங்கே இறக்கிடுவேன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கார் வெடிச்சிருங்க. அதாவது இப்போ வந்து இந்த கார் ஒரு கார் கவுண்டர்ஸ்லாம் என்ன ஆகும், அந்த ஃபியூவல் அது இதுன்னு நமக்கு ரியல் லைஃப்பில் அந்தளவுக்கு ஆகிறதுனால இந்த கேமில் வந்து வெடிச்சிருங்க கார் கவுண்டாலே. நம்ம பாட்டி வெட்டி வேலையை பார்த்துருவோங்க. அதனால் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம வந்து அந்த கார் வெடிச்சிடும். அதனால் மிஷின் ஃபெயிலியர். நல்ல நான் பாட்டுக்கு மறுபடியும் நம்ம வீட்டு வரைக்கும் போய் மிஷின் ஸ்டார்ட் பண்ணி நினச்சி நல்ல வேலை அவங்களே ஸ்டார்ட் ஃப்ரம் செக் பண்ணி கொடுத்துறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் செக் பண்ணால் அந்த மிஷின் சரியாக தான் பண்ண வேண்டியதாகுது. சரி பரவாயில்ல, நம்ம பண்ண வெட்டி வேலைக்கு தேவை தான் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே இந்த வாட்டி நம்ம அசிங்கப்படக்கூடாது. அந்த குறுக்கு சந்தையெல்லாம் போகாமல் நேராக நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டே போயிடலாம் ஈஸியாக. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி அங்கிட்டு போனால் நம்ம வந்து முடு சந்தை தானே, அதனால் நம்ம டேரெக்டாக லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மிஷின் செகண்ட் டைம் செய்கிறோம் கைஸ் தேவையில்லாமல். ஃபஸ்ட்டு டைம் போய் வெட்டியாக போய் அந்த காரை கீழே இறக்கிட்டேன் கைஸ். நான் பாட்டுக்கு நார்மலாக ஓடிட்டு போயிருக்கேன். சரி ஓகே, அதே சேஸ்டவுன் தாங்க. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க சுட போகிறோம். இவங்க சுடுறத விட நம்ம தான் சுட்டு கொளுத்த போகிறோம். சரிக்கா, ஓகே சுட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளும் சுட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிசி இருக்கா இல்லை சரியான லூசு பண்ணுங்க கைஸ். அதாவது நம்ம பாட்டுக்கு சுட்டுக்கிட்டு இருப்போம், இவங்க பார்த்து பயங்கர ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சுடுவாங்க, இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து முட்ட ஆரம்பிச்சுவாங்க லூஸ் பண்ணி. அதனால பண்ணாலே காரணாங்க நம்ம பாட்டுக்கு 7 ஷூட் பண்ணி தான் அவங்க நம்மளும் முட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. அதுவும் நம்மளை மட்டும் தான் முட்டுவாங்க, அவங்க முன்னாடி போகிறாங்கன்னு சுட்டுக்கிட்டு அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம முட்ட ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பாலை சூப்பர் தான் அவனுக்கு ஏற்றியே கொடூரமாக கொண்டுட்டோம். சரி ஓகேவா, இப்போ வந்து அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு தான் போக சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த டப்பை பண்ண போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு போய் இறக்கி மறுபடியும் கொல்ல விரும்பல. ஸோ நம்ம பாட்டுக்கு நார்மல் ரோடு வழியாகவே போயிடலாம். போய் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கைஸ் போட்டுருக்கோம். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கார் ஹெல்ப் பண்ணலாம் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து போகிறோம் கைஸ். போகிற வரைக்கும் பேசிகிட்டே வராங்க கைஸ் இவங்க 4 பேர். சரி ஓகே பேசட்டும், அவங்க பாட்டுக்கு பேசணும், நம்ம வந்து கண்டுக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டோம், பெர்ஃபெக்டாக வந்துட்டோம் கைஸ். அதாவது இப்போ வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம குரூப் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் வழியாக வரனால எப்போவுமே நான் இந்த வழியாக தான் கைஸ் வருவேன். அதனால தான் ஒரு வாட்டி என்ட்ரன்ஸ் வழியாக வரலான்னு நான் பிட்டான போட்டு போயிருப்பேன் கைஸ் வந்ததுக்கு முன்னாடி. ஓகேவா, போன மிஷின்லேயே அதுக்கு முன்னாடி மிஷின்லேயே. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து இவங்ககிட்ட வந்து இவங்களை இறக்கி விட்டோன்னே நம்ம ஸ்மோக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இறக்கி விட்டு வந்து ஸ்வீட் ஹோமு, இப்போ நம்மளை வந்து ஸ்மோக்கோட வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஓகேவா, அது என்ன ப்ரோ ஸ்வீட்டு ஸ்மோக்கு என்ன ப்ரோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்காக கேஸ். அது வந்து கேமில் வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்கேன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வா, இப்போ நான் வந்து இந்த ரெட் மார்க்கில் நிறுத்தினா எனக்கு தெரிஞ்சு மிஷின் முடிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம போய் இந்த ரெட் மார்க்கில் நின்று கொஞ்ச நேரம் பேசுவாங்க. சரி பேசிட்டவங்க ஐயோ என்ன ப்ரோ பேசுறதே கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு மியூட் பண்ணியிருக்கோங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் தான் நம்ம மியூட் பண்ணி வச்சுருக்கேன். வேணால் நீ சப்டைட்டில் கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டாங்க வச்சுருக்கேன், அதில் வந்து 10 நிமிஷம் நம்ம நினச்ச மாதிரி மிஷின் பாஸ்ட் கைஸ், மிஷின் முடிஞ்சு நம்ம ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்துட்டு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். ஸோ டாட்டா பாய்.